ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம். இன்று நாம் தசரதர், ராமன், இலக்குவன், பரதன் ஆகியோருடைய பாசத்தை காண இருக்கிறோம். தசரத சக்கரவர்த்தி 60,000 ஆண்டுகள் 60,000 மனைவிகளுடனும் 3 பட்டத்து ராணிகளுடனும் 56 தேசத்தையும் தன் ஒரு குடையின் கீழ் சீரும் சிறப்புமாக ஆண்டு வந்தார். அவருக்கு புத்திரபாக்கியம் கிட்டவில்லை. வசிஷ்டர் அவருக்கு ஆலோசனை கூறினார். அதன் விளைவாக புத்திரகாமேஷ் தியாகம் செய்து அதனால் கிடைத்த பாயசத்தை தன் மனைவிகளுக்கு கொடுத்து 4 புத்திரர்களை பெற்றெடுத்தார். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் மீது அதீத பாசம். ராமர் உயிராகவும் இவர் உடலாகவும் ராமரை ஒரு நிமிடம் கூட பிரியாமல் அந்த அளவுக்கு அவர் மேல் பாசத்துடன் இருந்தார். ராமச்சந்திரமூர்த்தியை தன் தம்பிகளுக்கு ஒரு சிறந்த அண்ணனாகவும் அடுத்த தந்தையாகவும் அவர்கள் மேல் பாசம் காட்டினார். தனக்கு ராஜ்யம் இல்லை என்றவுடன் வருத்தப்படாமல் என்னை விட பரதன் தான் சிறப்பாக பரசாட்சி பெறுவான் என்று மிகுந்த மகிழ்வுடன் தனக்கு நிம்மதி கிடைத்தது என்று காட்டிற்கு கிளம்பிவிட்டார். அவருக்கு தம்பி மேல் அவ்வளவு பாசம். பரதாழ்வாரோ அண்ணனுக்குத்தான் ராஜ்யம், எனக்கு வேண்டாம் என்று மரபுரி தரித்து அவரிடம் சென்று திருவடியில் வணங்கி உங்களுக்கு தான் ராஜ்யம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூற அவர் மறுத்து தந்தை சொல்லை மீறக்கூடாது, அவர் சொல்லை கேட்க வேண்டும் என்று கூறி நீயே அரசாட்சி சிறப்பாக செய் என்று கூற உங்களுடைய திருவடியை தாருங்கள் என்று அதை தன் சிரசின் மேல் எடுத்துக்கொண்டு அயோத்தியிலிருந்து 70 மைல் தொலைவில் உள்ள நந்தி கிராமத்தில் அண்ணன் எவ்வாறு மரபுரி தடுத்து காய்கனிகளை உண்டு தவ வாழ்க்கை வாழ்ந்தாரோ அதை போல அண்ணன் அரசாட்சி செய்வதாக நினைத்து அவ்வாறே வாழ்ந்து வந்தார். இலக்குவனோ மிகுந்த ஆதிசேஷன் அம்சமானதால் மிகுந்த கோபக்காரர், எதையும் டக்கென்று கோபத்துடன் தான் பார்ப்பார். அவரை சமாதானப்படுத்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய அன்பான வார்த்தையாலும் கருணையான பார்வையாலும் அவரை சாந்தப்படுத்துவார். இப்படி ஒருவருக்கு ஒருவர் யாருடைய பாசம் அதிகம் என்று நம்மால் எடை போட்டு கூற முடியாது. ராமச்சந்திரமூர்த்தி மகாவிஷ்ணுவுடைய அவதாரம். அவர் ஒரு இடத்தில் கூட தான் தெய்வம் என்று காட்டிக்கொண்டதில்லை. நம்மை போலே நமக்காக சாதாரண மனிதராக வாழ்ந்து தாயை விட சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதற்கு இணங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடுடன் அவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு நமக்காக வாழ்ந்து காட்டினார். இலக்குவர் அண்ணனுக்காக 14 ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் இந்திரஜித்தை வதம் செய்து அண்ணனுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். அதனால்தான் நின்று கூறுவார்கள், தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்பார்கள். பரதாழ்வாரோ அண்ணனுக்காக தன் தாயை கூட கோபித்து கொண்டு இழக்க தயாராக இருந்தார். தசரதர் இவர்களுடைய தந்தையாக இருந்தாலும் இவர்கள் போலவே ஒவ்வொருவர் மேல் பாசமாக இருந்தாலும் ராமச்சந்திரமூர்த்தியின் மேல் அதிக பாசம் வைத்ததால் அவருக்கு மரணம் ஏற்பட்டு அதுவே யமனாயிற்று. இதை நாம் எப்படி யார் கூட யார் குறை என்று நம்மால் கணிக்க இயலாது. ஒருவரை விஞ்சிய ஒருவர் பாசம் அதிகம். இதை நாம் கருத்தில் கொண்டு நிறைவு செய்கிறோம். இறைவன் செயல். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ ஜெயராம்.